கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுவார். வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். அப்படி திருப்பும் பொழுது அந்த வார்த்தைகள் உள்ள போயிட்டு கிரியை செய்து நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடியினாலே இந்த வேளையில கூட நம்ம ஜெபித்து வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில கூட ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனங்கள் மீது ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு பலன் திடன் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வார்த்தையை பிடித்துக்கொண்டு சாட்சிகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்கும் பொழுது உயிர்மிச்சி உண்டாகட்டும், சாட்சிகள் எழும்பட்டும், தேவநாம மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த நாளிலும் கூட நம்மோடு பேசுவார், பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், உண்மையாக நான் ஒரு வார்த்தை உங்களிடத்துல சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழுது புலம்புவீர்கள். யாரு? தேவனோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் அழுது புலம்புவார்கள் என்று சொல்லுகிறார். எதற்கு அழுவாங்க? எதற்கு புலம்புவாங்க? எதற்கு துக்கப்படுவார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு எடுபடக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. அந்த நாட்கள் வந்து விடும் பொழுது அவர் அவர்களோடு இருக்க மாட்டார். அவர்களோடு இராத பொழுது அவர்களுக்கு ஒரு அழுகை, துக்கம், வேதனை, கஷ்டம் உண்டாகும். ஆகையினால தான் நான் என்ன பண்றேன், உங்களை விட்டு போக போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நான் போயிட்டேன்னு சொன்ன, நீங்க அழுது புலம்பாதபடிக்கு நான் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் என்ன பண்ணுமா? சந்தோஷப்படுமா? நீங்க துக்கப்படுவீர்கள். உலகத்தின் மக்கள், தேவனை தேடாத மக்கள், அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளோ, என் தேவன் என்னோடு இல்லையே, என் கர்த்தர் எடுபட்டு போகிறாரே, என் கூட இருக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் கூட இல்லாம போனா என் வாழ்க்கைக்கு யார் வழித்துணையா இருப்பார்கள்? யார் எனக்கு துணை செய்வார்கள் என்று சொல்லி துக்கப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இடத்துல, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் எடுபட்டு போகிற நாட்கள் வந்த பிறகு கூட அவர் சொல்றாரு, நீங்க அழுது புலம்புவீங்க, நான் இல்லைன்னு சொல்லி, ஆனாலும் நான் போயிட்ட பிறகு உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அழாதபடிக்கு, நீங்க கண்ணீர் வடிக்காதபடிக்கு, நீங்க துக்கப்படாதபடிக்கு, உங்க கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவாளனை காணும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த தேற்றரவாளன் யாரு? நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய துக்கத்தை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்ததுன்னு சொன்னா அவனுடைய முகம் வேறுபடும். அவனுடைய சரீரம் முழுவதுமாகவே என்னன்னு சொன்னா ஒருவித பலவீனத்தோடு, சோர்வுகளோடு காணப்படும். அந்த துக்கத்தை நினைச்சு 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 ஐயோ, நான் இந்த காரியத்தை செய்ய முடியாம போயிட்டு என்ன துக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு கெட்ட காரியங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த காரியத்தை நினைச்சு 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 துக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. அவங்க கூட இருந்தவர்கள் அவர்களை விட்டு போகும் பொழுது ஒரு துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளாக உண்டாகும். ஆனால் அந்த மனுஷன் அவங்க கூட இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்களோ, அதை போல இந்த ஆவியான தேவன் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது உங்களுடைய துக்கம் மறைந்து போகும். ஹல்லேலூயா. இந்த ஆவியான தேவன் உங்களுக்குள்ளாக தங்கி இருக்கும் பொழுது உங்கள் துக்கம் எல்லாமே சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோட இருந்த ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ உங்களை எவ்வளவாக தேற்றி உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து உங்களை ஆதரித்து வந்ததை நினைச்சு நீங்க துக்கப்படும் பொழுது அந்த ஆவியானவர் அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி அவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க சந்தோஷமாக இருப்பீர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு எடுபட்டு போனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், லாசரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா இறந்து போயிட்டான். இறந்து போயிட்ட பிறகு அந்த குடும்பத்தில் மார்த்தாள், மரியாள் என்று சொல்லப்படக்கூடிய 2 சகோதரிகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க. அப்படி காணப்படும் பொழுது இந்த லாசரு தான் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு துணையாக, அவங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக, மாம்சத்தின்படியாக ஒரு சகோதரனை போல என்ன பண்ணான்னு சொன்னா அவங்களுக்கு இருந்தாங்க. இருக்கும் பொழுது அந்த லாசருவே மரித்து போயிட்ட பிறகு
நாங்கள் நிற்கதியாக நிற்போமே, எங்களுக்கு யார் துணையா இருப்பார்கள் என்று சொல்லி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மாம்சத்தின்படியாக ஒரு மனுஷன் இறந்த பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு துணையை நாடிக்கொண்டு இருக்கிறாங்க. எங்க யார் ஆறுதல் படுத்துவா, எங்க துக்கத்தை யார் என்ன பண்ணுவாங்க, தேற்றுவாங்க, எங்களை யார் ஆற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த மார்த்தாலும் மரியாளும் இந்த லாசரும் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகள். அந்த கர்த்தரை தேடக்கூடிய அந்த நாட்களிலே அவங்க கர்த்தரை தேடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு இழப்புகளை சந்திக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதாச்சும் ஒரு இழப்புகள், ஏதாச்சும் ஒரு நஷ்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நஷ்டங்களை குறித்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இராதீங்க. எங்களை தேற்றக்கூடிய ஒரு தேற்றரவாளன் உண்டு, எங்களை ஆற்றக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த ஆவியானவரை நீங்க அழைக்கும் பொழுது கர்த்தர் உங்க துக்கத்தை எல்லாமே மாற்றி சந்தோஷமாக நிறைய பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது இயேசுவுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த லாசரு மரித்தான் என்ற செய்தி அறிவிக்கப்படுது. அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட மாத்திரத்துல ஆண்டவர் உடனே வரலைங்க, 4 நாள் கழிச்சு வராரு. 4 நாள் வந்த பிறகு அங்க மார்த்தாள் இயேசுவை நோக்கி கேட்கும் பொழுது நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அதே போலத்தான் கர்த்தர் நம்மோடு இருப்பதை நம்ம உணராதபடிக்கு அவர் நம்மை விட்டு எடுபடக்கூடிய நாட்களிலே என் கூட இருக்கணுமே, என்னோட இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்போம். அப்படி இராதபடி கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதே அவரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும், பழக வேண்டும், அந்த ஆவியானவரோட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு இல்லாத பட்சத்துல நீங்க கூட இருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்குமே என்று யோசிக்கிறாங்க. அவர் இருக்கும் பொழுதே நம் பக்கத்திலேயே கர்த்தரை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் விட்டு விலக மாட்டார், நாம தான் விட்டு விலகி போயிடுறோம். ஒரு நாள் சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் பாவம் செய்த பொழுது ஆவியானவர் அவனை விட்டு விலகினது கூட அவன் அறியாமல் இருந்தான். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ நாட்கள் என் கூட தான் இருக்கிறாரு, என்னோட தான் இருக்கிறாரு, பெரிய காரியத்தை செய்யறாரு, நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு போனது நமக்கு தெரியாம இருக்குங்க. அதனால தான் கர்த்தர் நம்மை விட்டு போவதை ஒரு நாள் நாம் என்ன பண்ணக்கூடாது, அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆவியானவரை நாம் உள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு மாம்சத்தின்படியாக அந்த லாசருடைய வீட்டை விட்டு அவரு வெளியே ஊழியங்களுக்கு போனாலும் அந்த இடத்துல கர்த்தர் திரும்ப வந்து இழந்த இழப்பை சரி செய்தார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவங்க துக்கப்படக்கூடாது, அவங்க கவலையோடு இருக்கக்கூடாது, கண்ணீரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட உங்களுடைய விசுவாசம் யார் மேல வைத்திருக்கிறீர்கள்? மனுஷர்கள் மேலையா, கர்த்தர் மேலையா? யோசித்து பார்த்து நாம் செயல்பட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது எதற்காக இந்த துக்கம் வருது, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்து ஆவியானவருடைய துணையை நாம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். நம்ம ரோமரின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். என்ன வேண்டிக் கொள்ளணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், என்ன கர்த்தரிடத்துல பேசணும் தெரியல. ஆகையினால தான் இந்த ஆவியானவர் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இந்த ஆவியானவரை நம் இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் உள்ள இருந்தா உங்களுக்கு துக்கம் வராது. எப்படி இயேசு அந்த லாசருடைய வீட்டுக்குள்ளாக போன பொழுது அவங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறினதோ, அதே போல ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் இருக்கும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் போகிற பாதை என்னது என்று சொல்லி நமக்கு அந்த பாதைகளை அவர் என்ன பண்றாருன்னா தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இந்த பாதையில நான் போகட்டுமா போகக்கூடாதா என்று சொல்லி கர்த்தரிடத்துல நீங்க விசாரிக்கும் பொழுது இந்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவன் யுத்தத்துக்கு போகணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் போகட்டுமா போகக்கூடாதா, தேவனிடத்துல ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். அவருக்கு ஆலோசனை கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த தாவீது தேவனிடத்துல கேட்டு கேட்டு செய்வாருங்க. அந்த ஆவியானவருடைய துணையை நாடிக்கொண்டே இருப்பாருங்க. அதனால தான் அவருக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா துக்கங்களும் அவருடைய வாழ்க்கையில
சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் கூட கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, பிரச்சனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இது எல்லாமே மாறணும் சொன்னா கர்த்தருடைய ஆவியானவரை உங்க இருதயத்துக்குள்ளாக வரவேற்று அவரை மகிமைப்படுத்துங்கள். என் கூட நீங்க இருங்கப்பா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா போதும், என்னுடைய பிரச்சனை எல்லாமே மாறி போகும் என்று சொல்லி அந்த ஆவியானவரை நீங்க துணையாக அழைக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகத்துல 60ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் துக்க நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். முடிஞ்சு போயிடுச்சு, என் கவலை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, என் கஷ்டம்லாம் மாறி போயிடுச்சு, இத்தனை வருடங்களும் நான் பட்ட பாடுகள், நான் பட்ட கவலை, நான் பட்ட வேதனை எல்லாமே மாறி போகும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். தேவன் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாராம். அவர் உங்களோட கூட இருப்பாருங்க. அவர் உங்க கூடவே இருந்து உங்க நடத்தக்கூடியவராக இருக்கிற. மனுஷர்கள் உங்களை கைவிட்டாலும் ஒரு நாள் மனுஷங்க கூட இருப்பாங்க, போயிடுவாங்க. நம் நிழல் கூட நம்ம நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் ஒருவரே நம் துணையாளராக அவர் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்ற அந்த நம்பிக்கைக்குள்ளாக வாங்க. இது எல்லாவற்றுக்குமே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். நான் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க சந்தோஷமா இருங்க. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் ஒருவரே உங்களுக்கு பாதை காட்ட கூடியவராக இருக்கிறார். உங்க துக்கெல்லாம் மாறணும்னு சொன்னா இந்த ஆவியானவரை அழையுங்கள், இந்த ஆவியானவரை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆவியானவருடைய துணையை நாடுங்கள். இந்த ஆவியானவர் உங்க கூட இருந்தாருன்னு சொன்னாதான் உங்களுடைய எல்லா பலவீனங்களும் மாறும், உங்களுடைய பிரச்சனைகளும் மாறும். உங்களோட அவர் கூட இருந்தாருன்னு சொன்னா நீங்க போகிற பாதையெல்லாம் அவர் உங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு இதுதான் வழின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரயோஜனமா இருக்கிறத அவர் போதிப்பேன்னு சொல்றாரு, நல்ல விஷயங்களை போதிப்பேன்னு சொல்றாரு. இந்த ஆவியானவர் தாங்க நமக்கு இந்த வேத வசனங்களை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால இந்த ஆவியானுடைய துணையை நீங்க நாடும் பொழுது நீங்க செழிப்பாக வாழ முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஊற்றப்பட்டு இருக்கிறார். அவர் வேற எங்கேயோ கிடையாது. ஆவியானவரை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு எங்கேயோ தூரத்துல இருக்கிறார் கிடையாது. உங்க இருதயத்திலேயே அவர் தங்கி இருக்கிறார். ரோமர் 5:5 படியாக அவருடைய அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார். ஆகையினால எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் பாவம் செய்யும் பொழுது ஒரு மனிதனை விட்டு விலகி போயிடுவார். ஆகையினால நான் பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானவரை எனக்குள்ளாக வைத்துக் கொள்ள இந்த ஆவியானவருடைய துணையை நாட நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள், இந்த வேளையில கூட உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். அவர் உங்களுக்காக அவர் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அவர் பாவங்களை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவியானவர். ஆகையினால பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்குள்ளாக எப்பேற்பட்ட ஒரு பாவங்களாக இருந்தாலும் இந்த வேளையில விட்டு விடுவதற்கு அறிக்கையிடுங்கள். நான் செய்யறது தவறு, நான் செய்யறது பாவம், அறிந்தும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில கூட பாவத்தை விட்டு விடும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த ஆவியானவர் நியாயத்திற்குள்ளாக வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால இந்த வேளையில கூட என்ன ஒரு பாவத்துல நீங்க அடிமைப்பட்டு இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக முற்படுங்கள், பிரயாசப்படுங்கள், அறிக்கையிடுங்கள். தேவ சமூகத்தில் அவர் ஒருவரே மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவியை பாவியாக அப்படியே விடுகிறது கிடையாது. அந்த பாவியை நீதிமானாக ஆக்குவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினால உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாடி, தேவனிடத்துல பிதாவினிடத்துல பரிந்து பேசக்கூடிய அந்த ஆவியானவருடைய துணையை நாடி ஜெபியுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ளாக ஆவியானவருடைய ஆளுகை காணப்பட உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது எந்தவித அசுத்தாவின் வல்லமைகளும் உங்க வீட்டுக்குள்ளாக கிரியை செய்யாதபடிக்கு ஆவியானவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். ஒரு சமாதானத்தினாலே நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த நாளை கேட்ட சத்தியத்தின்படியாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னது போல அவர்கள் அழுது புலம்புவார்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளை தேவன் தாமே சந்தோஷமாய் நீர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு தேவனின் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கர்த்தர் விட்டு போனதை கூட அறியாதபடிக்கு பாவத்தோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் இந்த நாளில் நீ சந்திப்பீராக. தேவ ஆவியானவர் அவங்களோடு நீங்க கூட இருப்பீராக. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னுடைய பலவீனங்களிலே உதவி செய்வார், என்னோடு இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறனால தகப்பனே, ஆமென்.